குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பா நீ வேற ஏன் ப்ரோ அப்படின்றீங்களா? வொர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரா இருந்ததா சில விதமான ஸ்டூடண்ட்ஸ் வந்து கருத்துக்கள முன்வைக்கிறீங்க. சில ஸ்டூடண்ட்ஸ் ஈஸியா இருந்துச்சு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாரி ஒப்பீனியன் இருக்கு. சில பேருக்கு வந்து கஷ்டமா இருக்குன்றாங்க. 1 மார்க்லாம் நான் நெனச்சு கூட பார்க்கல ப்ரோ. டஃப்பா வந்திருக்கு அப்படின்னும். 5 மார்க்லாம் வந்து எங்கருந்து யார் தான் கொஸ்டின் பேப்பர் எடுத்ததுன்னே தெரியல. அவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? உண்மையிலேயே ரியலா ஈஸியா இருந்துச்சா? இல்ல மத்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் சொல்ற மாரி வந்து ரொம்ப டஃப்பா தான் இருந்துச்சா? கீழ வந்து மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம நம்முடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆன்சர் கீ வந்து ஒன் பை ஒன்னா நம்ம சேனல்ல வந்து அடுத்தடுத்து வந்து நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ குறிப்பா ஃபர்ஸ்ட் வந்து 1 மார்க் பார்த்தீங்கன்னா ஏ டைப் பி டைப் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டதாக தகவல்கள் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ உண்மையில ஏ டைப் பி டைப் வந்து 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து இருந்துச்சா அப்படின்றதையும் கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் கம்பல்சரிலாம் அட்டன் பண்ற மாதிரி இருந்துச்சா, நார்மலாவே அட்டன் பண்ற மாதிரி இருந்துச்சா, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு, நார்மலா இருந்துச்சா, எல்லாமே அட்டெண்ட் பண்ற மாதிரி கம்பல்சரி உட்பட எல்லாமே வந்து அட்டெண்ட் பண்ற மாதிரி வந்து இருந்துச்சா, பின்னாடி கொஞ்சம் கேட் சவுண்ட் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருந்துச்சா, எல்லாமே மோஸ்ட்லி புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்துச்சா, இல்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க செல்லக்குட்டீஸ். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் 70% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப டஃப்பா தான் ப்ரோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்ட தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்லேயே கொண்டக மண்டக நியூஸ் சொல்றீங்க. ஒருத்தருக்கு ஈஸியா இருந்துச்சு, ஒருத்தருக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்லாம் வந்து சொல்றீங்க. ஸோ அதனால உங்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்லுங்க. ஆன்சர் கீ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 1 மார்க்குக்கு தேவையான 15 1 மார்க்குக்கு தேவையான ஆன்சர் கீ நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 140க்குள்ள உங்களுக்கான ஆன்சர் கீ மோஸ்ட்லி வந்து அதுல வந்துடும். ஓகேங்களா? 140க்குள்ளவே அதிகபட்சம் போனா ஒரு 145க்குள்ள ஆன்சர் கீ வந்துடும். ஏ டைப் மட்டும் வந்துருந்துச்சு, அதாவது நார்மலா எந்த ஒரு டைப்பும் இல்லாம வந்துருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏ டைப் அண்ட் பி டைப் 2 டைப்புமே வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சம்திங் வந்து டிலே ஆகலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி ஈஸியா கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில கேட்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதாவது 12th மேக்ஸா இருக்கட்டும், 12th பிசிக்ஸா இருக்கட்டும், இல்ல மற்ற எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் ஈஸியா கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 70க்கு 25 மார்க் எடுத்தாலே பாஸ் தான். ஸோ அதனால வந்து நீங்க பெருசா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க செல்ல குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.